Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Ravens, Akash, Prabhu. Hi bro, Hi hi bro. bro. மோஸ்ட் வாண்டட் காம்பினேஷன்ல வந்திருக்கும் அண்ட் மோஸ்ட் வாண்டட் வீடியோக்கு ரேவந்தோட வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிபிகேஎஸோட ஸ்குவாட் அனாலிசிஸ் ஆஃப்டர் த ஆப்ஷன். 3 செக்மெண்டா பிரிச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா வேல்யூ பைஸ் யார் யாரெல்லாம் வந்து எடுத்தது சூப்பர் பிக்ஸ் அப்படின்றது. செகண்ட் பாத்தீங்கன்னா இந்தா வச்சுக்கோன்னு பிபிகேஎஸ் தலையில எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் அதிக ரேட்டுக்கு கட்டி பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் இந்த வச்சுக்கோன்ற செக்மெண்ட்ல. அடேங்கப்பா 11 பேரு வித் ஒன் இம்பாக்ட் சப், அதுதான் தேர்ட் செக்மெண்ட். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி பிவிகேஎஸ் ஆக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க நம்ம பேனலிஸ்டோட ஷார்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் வீடியோக்குள்ள போலாம். பிரபு, பிவிகேஎஸ் எப்படி அதான் ப்ரோ பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா பிவிகேஎஸ் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு மாதிரி என்ன சொல்றது ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்திருக்காங்க ஆக்ஷன்ல. நம்ம வந்துட்டு ஹைலி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க எடுத்த பிக்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா இருந்துச்சு. ஒரு சில பிக்ஸ் வந்துட்டு அவங்களால ஃபர்தரா Okay. கொண்டு போக முடியல. ஒரு டெவான் கான்வேவா இருக்கட்டும், இல்ல ஒரு ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. ரேவந்த் மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. மியூட் பண்ணிட்டு பேசுங்க, பேசுறப்ப அன்மியூட் பண்ணிடுவோம். சாரி, கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பனர் தான் கிடைக்கல. ஸோ அதை வந்துட்டு எப்படி சம்மரைஸ் பண்ணுன்னா, இது பாட்டு மாதிரி இல்ல. லைக் என்ன சொல்றது, ஓரளவு டீசெண்டா பண்ணியிருந்தாங்கன்னா பாடியிருப்பேன். பட் என்ன சொல்றது, ஜஸ்ட் ஆல்ரவுண்டர் பார்த்தேன், பவுலரை பார்த்தேன், ஓப்பனரு இன்னும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அந்த மனிதன் படத்துல வர பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வருது. ஏன்னா பிரப்சிம்ரன் மட்டும்தான் இருக்காரு. இப்ப ஜாஷ் இங்கிலீஷ் இருக்காரு. பட் ஜாஷ் இங்கிலீஷ் அவங்க ஆட வைப்பாங்களா ஓவர் ஸ்டாய்னிஸ் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மோரார்லெஸ் ஒரு மாதிரி டீசென்ட் ஆப்ஷன் தான். வழக்கமா வந்துட்டு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க பிபிகேஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வைஸ் பண்ணுவாங்க. சில சமயம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஆக்ஷன்லயே. ஸோ இந்த வாட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா பிக் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி போகுது. ரேவந்த் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட இனிஷியல் தாட்ஸ் பிவிகேஎஸ். ஸ்டார்க் எல்லாம் எடுக்காம போயிட்டாங்க. ஒரு ஒரு 15 பிளேயர் சொல்லியிருந்தீங்க, அதுல யாரும் பெருசா கிடைக்கல. Like நான் இறக்கத்துல தான் இல்ல ப்ரோ, இருப்பீங்கன்னு அவங்க நம்புறோம். அவங்க பண்ண மெயின் தப்பு எப்படின்னா, மார்க்கி செட் ஒண்ணு முடியறதுக்குள்ளேயே அவங்க 50% ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு. சஹல், அர்ஷதீப், ஸ்ரேயஸ் ஐயர், இதே ஒரு 60 கோடிக்கு மேல காலி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றது, லைக் அது அங்கேயே அவங்க வந்து கொஞ்சம் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா அவங்க விட்டுட்டாங்க. லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அடுத்து எல்எஸ்ஜிக்கு அடுத்தது இவங்க தான் ரொம்ப சுமாரா ஸ்குவாட் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. எல்எஸ்ஜி ஒரு ரெடி அடிச்சிட்டீங்க இப்பவே, எல்எஸ்ஜி ஆமா வீடியோக்கு ஆமா முன்னாடி. ஓகே போற போக்குல ஆகாஷ், உங்க அவர் சென்சிபிளா உங்களோட தாட் பேசுவாரு. என்ன? பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸோட ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? ப்ரோ கண்டிப்பா நாட் சோ குட் ஆப்ஷன் ப்ரோ. ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டட். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒரு டீம்ல நீங்க 7 வருஷம் ஒழுங்கா பண்ணலன்னு தான் உங்களை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கோச்சை வந்து இவங்க திருப்பி பேக் பண்ணி எடுக்கிறாங்கன்றப்போ அந்த ட்ரஸ்ட்டை இது பண்ணணும். சுத்தமாவே வந்து நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தான் ப்ரோ சொல்லுவேன். ஆப்ஷன்ல இருந்த ஆப்ஷன்ஸ்க்கு இவங்க பண்ண விதம், இவங்க பண்ண பயசி, அதெல்லாம் நான் போக வரேன் அவங்க எந்த அளவுக்கு கோட்டா பேஸ்டா எடுத்திருக்காங்க அப்படின்னு. பட் ஓவர் வியூ சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப புவர் ஆப்ஷன் இருந்த பர்ஸ் அமௌண்ட் வச்சு அப்படின்னு சொல்லுவோம் ப்ரோ. போற போக்குல ஓகே பாயிண்ட் ரேவந்த், வருது. கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு வரப்ப நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு, சாரி. இன்னொன்னா அதான் எனக்குமே பிபிகேஎஸ் வந்து டிசப்பாயிண்டட் தான். பிக் நேம்ஸ்க்கு போனாங்க, கோர் இந்தியன் வேல்யூ பிளேயர்ஸ் மேலதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ரேவன் சொன்னது டோட்டலி அக்ரீடு. ஒரு 3 பிளேயருக்கு 60 கோடி அங்கவே காலி பண்ணிட்டாங்கன்றப்ப அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பெரிய டீம் செட் பண்ணோம்னா எல்லாமே வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கே பிட் பண்ணி போன மாதிரி இருக்கு. அவங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு போவாங்கன்னு தெரிஞ்சு எல்லாரும் பிரைஸ் ஏற்றி விட்ட மாதிரியும் தெரியுது எனக்கு. ஸோ கொஞ்சம் நானுமே டிசப்பாயிண்டட் தான் வித் பிபிகேஎஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். கம்பேரிட்டிவ்லி முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப மந்தமா இருக்கும். இப்ப என்னன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒரே ஸ்லாட்டுக்கு ஆடுற பிளேயர்ஸா எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இவர் பிரபு பாடின மாதிரி தான், பாடுற கூட தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டாரு. எல்லா டீமுக்கும் பாடிட்டு வந்தாரு. ஸோ அந்த ஒரு ஒரு குவாலிட்டி ஓப்பனருக்கு கூட போல. எனக்கு என்ன, அன்சோல்டா போயிருக்க டேவிட் வார்னர் எடுத்துருக்கலாமே. நீங்க சப்போஸ் ஆஸ்திரேலியன் பிளேஸ் தான் எடுக்க போறீங்கன்னா கூட அவர் எடுத்து ஓபன் பண்ண வச்சிருக்கலாம்ல. பிரப்சிம்ரன் 5 இயர்ஸே கொடுக்க போறாரு ஸ்டார்ட். இவர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடிட்டு தான் இருக்காரு லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். எனக்கு ரொம்ப என்ன இது ஓப்பனரே காணுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்டாயினஸ் தான் ஓபன் பண்ண வைக்கணும். இல்ல பிரியன் சாரியான்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. மேபி அவரை வந்து ஓப்பனரா லெஃப்ட் ஹேண்டர் ட்ரை பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நானுமே டிசப்பாயிண்டட் தான். கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டா தெரியல. பட் அவங்களுக்கு இருந்த பர்ஸ் வேல்யூக்கு ரொம்பவே பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணாத மாதிரி தெரியுது பிபிகேஎஸ். ஓகே, நம்மளோட வீடியோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடுவோம். அண்ட் ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி தான், முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணுங்க ப்ரோ.
கொஞ்சம் லென்த் டியூரேஷன் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போனா பெட்டரா இருக்கும்னு பேனலிஸ்ட் கிட்டயும் அறிவுறுத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போறேன். வாங்கன்னா உனக்கு வேல்யூ பேஸா எது பாக்குறீங்க பிரபு? அதான் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க கிறிஸ்பா முடிக்கணும்னு சொன்னனால, இந்த டீம்ல வந்துட்டு அந்த மாரி பேசுறதுக்கு தான் இருக்கு. பேசுறதுக்கே ஒண்ணும் இல்ல. நம்ம வந்துட்டு வாங்கனா வணக்கங்கனான்னு எத வேணா சொல்லலாம்னா, பாண்டிங் வந்துட்டு ஒரு இந்தியன் கோர் எடுத்திருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சனால, ஒரு இந்தியன் பிளேயர்ஸா எடுத்திருக்காரு. ஒரு நேகல் வதேரா, ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷதீப் சிங், ஆர்டிஎம், யுஸ்வேந்தர் செகல் அண்ட் பவுலர்ஸ்ல வந்துட்டு ஒரு மாரி டீசென்ட்டா எஸ் தாக்கூர் அந்த மாரி எடுத்திருக்காரு. நான் ஃபாரின் பிளேயர்ஸ் பக்கம் போவே டச்சே பண்ண போறதில்ல. ஏன்னா, ஃபாரின் பிளேயர்ஸ் ஃபுல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன்ஸ் தான். இது வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியன் பி சைடு மாரி இருக்கு. ஒரு ஆரன் ஹார்டி, ஜாஸ் இங்கிலீஷ், மார்கஸ் ஸ்டாய்னிஸ் அந்த மாரி லைக் மோர் ஓவர் கிளென் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் இந்த மாரி மோர் ஓவர் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாரி பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்ட்ரிங் பிளேயர்ஸா தான் வந்துட்டு யான்சன், அஸ்மதுல்லா ஓமர்ஜாய் அந்த மாரி என்ன சொல்றது? லாக்கி ஃபெர்கியூசன், ஈவன் ஜேவியர் கூட வந்துட்டு ஆஸ்திரேலியன் தான் நெனைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். ஆமா ஆமா சேவியர் ஆ பார்ட்லெட்டா? ஜிப்ரால்டர். ஸோ அதனால ஃபாரின் பிளேயர்ஸ் பத்தி நான் டச் பண்ணவே விரும்பல. இந்தியன் பிளேயர்ஸ் ஹூஎவர் இந்தியன் பிளேயர்ஸா எடுத்திருக்காங்களோ, அந்த இந்தியன் கோருக்காக நான் வாங்குனா வணக்கங்கனா சொல்றேன். அவள்தான் என்னோட வாங்குனா வணக்கங்கனா பிளேயர்ஸ். ரேவந்த் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட தாட் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷதீப் தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய பிரைஸ் கிட்ட ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆல் அவுட் போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃபுல்லா போயிட்டு அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் தான் சொல்லி ஆகணும். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு கூட தெரியாது. ஆனா அவர் தான் சொல்லி ஆகணும். அது ஒரே ஒரு பேர் தான் bro. கொஞ்சம் இது மட்டும் அவுட் ஆஃப் த டாபிக் போனாலும் எல்லாரும் விருப்பப்படுவாங்கன்னு கேட்கிறேன். 8 கோடிக்கு போவாருன்னு நீங்க கணித்த ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கிட்டத்தட்ட 28 கோடிக்கு போயிட்டாங்க. அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வாங்கினா வணக்கம் நான் பைய தோணலையா உங்களுக்கு? அது அது வேணவே வேணாங்கன்னு தான் சொல்லணும் அந்த பைய. ஸோ ஏன்னா ப்ரோ அவ்வளவு ப்ரோ பெருசா வேணாம் 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 ப்ரோ. அப்புறம் கட் பண்ற மாதிரி வேலை வரும் உங்களுக்கு. சொன்னா கேளுங்க. இட்ஸ் சரி ஓகே ரேவந்த் ப்ரோ. இல்ல யூ ஆர் ரைட். நான் என்ன சொல்றேன், அவர் வந்து லாஸ்ட் டைம் ஐபிஎல் வின்னிங் கேப்டன். சோ எடுத்திருக்காங்க. அவர் நீங்க பேர் கூட சொல்லலைங்கிறதுக்காக கேட்டேன். அவர் வேற ஒண்ணும் ரேவந்த் இல்ல. இம்ப்ரெஸ் பண்ணல. ரேவந்த் இம்ப்ரெஸ் பண்ணல. ஸ்ரேயஸ் ஐயர் ஆமா. ஃபர்ஸ்ட் வின் பண்ணாலும் அதனால. சரி, ஓகே. அதே நீங்க மியூட் சொல்லுங்க பண்ணிக்கோங்க. ஆகாஷ். ஆகாஷ், உங்களோட இனிஷியல் தாட்ஸ். வாங்கினா வணக்கங்கண்ணா. சாரி ப்ரோ. அதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்வியஸா ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரோ. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேணும். பிவிகேஸ் இது வரைக்கும் வந்து அப்படியே இஷ்டத்துக்கு பிளேஸ் எடுப்பாங்க. ஒரு 3 சீசன் ஆட வைப்பாங்க. சரி நீ போயிட்டு அடுத்து நீ வா, அப்படியே பேட்சா டீம் எடுப்பாங்க. போயிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு லாங் டேர்ம் கேப்டன் பிளஸ் பிளேயர், அந்த டீமோட ஃபேஸா இருப்பாரு. பிளஸ் எக்ஸ்ட்ரானி நமக்கு தெரியும் ஆன் ஃபீல்ட் அவர் மாதிரி ஒரு டாக்டிஷியன் இன்னைக்கிட்டே ஐபிஎல்ல பார்க்க முடியாது. அப்படின்றப்போ ஸ்ரேயஸ் ஐயர் நான் கண்டிப்பா அவர் சொல்லுவேன். நான் ஹர்ஷ்தீப்பை இந்த இதுல சேர்க்க மாட்டேன். ஏன்னா மோஸ்ட்லைக்கு அவர் ரீடைன் பண்ண மாதிரி தான். ஸோ இல்லைன்னா நான் ஹர்ஷ்தீப் சொல்லியிருப்பேன். பட் இப்போதைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லுவேன். அண்ட் கண்டிப்பா நேஹல் வதேரா சொல்லுவேன் ப்ரோ. அவங்க வந்து அந்த ஒரு ஷாருக் கான் போன அப்புறம் அந்த ஸ்லாட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ நேஹல் வதேரா எடுத்துருக்கோம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நேஹல் வதேரா சொல்லுவோம் ப்ரோ. ஓகே. என்னோட வாங்கின வணக்கம்னா பிளேயர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா வந்து ஒரு ஐபிஎல் வின்னிங் கேப்டன் எடுத்திருக்காங்க அவ்வளவு கோடி கொடுத்து. அப்படிங்கிறப்போ அவரு வந்து ஆன் ஃபீல்ட் எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருந்திருக்காரு நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் பண்டர் பாண்டிங்கோடவும் அவர்கிட்ட நல்ல கொலாபரேஷன் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாக்குறப்போ டிசி பிளே ஆஃப்ஸ்க்கே போகாத ஒரு டீம் பிளே ஆஃப்ஸ் கொண்டு வந்ததுக்கு அவங்க 2 பேருக்கும் நம்ம எந்த அளவுக்கு கிரெடிட் பண்ணிருக்கோம். முன்னாடி நம்ம பேசுற வீடியோஸ்லயா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறப்பவே கூட டிசி மாதிரி ஒரு பிரான்சைஸ் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கே போகாம இருந்தது. ஸோ இப்பவுமே ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் அந்த பாண்டிங் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். மணியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணாட்டி கூட அந்த காம்பினேஷன் ஏதோ பண்ணும் இருக்க பிளேயர்ஸை வச்சு அப்படின்ற நம்பிக்கையில ஸ்ரேயாஸ் ஐயர் தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினா வணக்கங்கன்னா குவாலிட்டி பையா பாக்குறேன். பிபிகேஸ்க்கு. ரெண்டாவது ஆப்வியஸ்லி சாஹல். அவருக்கு வந்து இவ்வளவு கோடி போனது நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கலாம். பட் நான் வந்து கன்வின்ஸ் ஆனேன். நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கப்போ அவர் வந்து லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸாவே அவருக்கு ஏத்த வேல்யூ அவருக்கு கிடைக்கல. அப்படிங்கிறப்போ இந்த வாட்டி கிடைச்சது நம்ம குமுலேட்டிவா தான் பாத்துக்கணும். அப்படிங்கிறப்போ சாஹலுமே ஒரு அண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் ஐபிஎல் அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு குவாலிட்டி பை தான். அப்புறம் மார்க்கோ யான்சன் அவரோட கம்யூனிட்டி பத்தி நம்ம எக்கச்சக்கமா பேசியிருக்கோம். நிறைய டீமுக்கு தேவைப்படும். நம்பர் 7 நம்பர் 8ல வந்து பிக் சிக்ஸஸ் அடிப்பாரு. அண்ட் பவர் பிளேலயும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு, கொஞ்சம் ரன் கொடுப்பாரு. அது நம்ம யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஸ்டில் அவர் 4 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர். அண்ட் மேட்ச்க்கு 2 சிக்ஸோ 3 சிக்ஸோ வித் பேட் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர் இருக்கிறப்ப அவருமே ஒரு வேல்யூ பையா பாக்குறேன். அடுத்து ஸ்டாயினிஸும் சொல்லி ஆகணும். அவர் எல்எஸ்சிக்கு சூப்பரா பண்ணாரு. எல்எஸ்சி ஏன் வந்து அவர் ஆர்டிஎம் பண்ணாம விட்டாங்க இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஸோ அவருமே ஒரு குவாலிட்டி பை தான். மேக்ஸ்வெல் ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு கிடைச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இம்பாக்ட் அந்த நம்பர் 5ல கொடுத்தாருன்னா பிபிகேஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். நானுமே ஹர்ஷதீப்பை வந்து ஏன் இதுல சொல்ல அப்படின்னா மேபி அது நான் எக்ஸ்பிளைன் இப்போ பண்றதுக்கு போது நான் அடுத்த செக்மெண்ட் உள்ள போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படியே.
இந்தா வச்சுக்கோ அப்படின்ற செக்மெண்ட்ல தான் நான் ஹர்ஷதீப்பை பாக்குறேன். செகண்ட் செக்மெண்ட் நானே ஸ்டார்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா அவரை வந்து 18 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணுமான்ற தயக்கத்துலதான் அவங்க அதை பண்ணல. வேல்யூல எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு 18 கோடி கொடுக்கலாம், அதுல ப்ராப்ளம் இல்லை. அவரு சூப்பர் பவுலர், அவர் கிடைச்சதுலயும் ப்ராப்ளம் இல்லை. அவரும் ஒரு வாங்கினா வாங்கினா பிளேயர் தான். நம்ம பிரைஸ மட்டுமே வச்சு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 18 கோடிக்கு அவங்க ரீடைனே பண்ணிருக்கலாமே. ஏன் வந்து இப்படி அவரை விட்டு இப்படி ஒரு சொதப்புனாலும் எனக்கு தெரியல. சோ அடுத்த டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, வேணும்னா பிட் பண்ணி எடுத்திருக்கலாம். ஒரு 14 இருந்து 15 கோடிக்குள்ள அவர் ஸ்டாப் பண்ணி ஆர்டிஎம் யூஸ் பண்றப்ப 18 கோடி எடுத்தான் தான் வச்சுக்கோ, 18 கோடிக்கே வச்சுக்கோ, நீ ரீடைன் தான் பண்ண மாதிரி அப்படின்னு அவர் தலையில திருப்பியும் 18 கோடி எழுதி அமிச்சிட்டாங்க. நீ பண்ணணும்னா 18 கோடிக்கு தான் பண்ணணும் ஹர்ஷதீப்னு சொல்லி. சோ அதனால மட்டுமே இதுல வைக்கிறேன். மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த வச்சுக்கோங்கிற செக்மெண்ட்ல நம்ம பிளேயர்ஸ் படி பார்க்காம எல்லா டீமும் நீ ஒருத்தர் எடுக்கிறியா எக்ஸ்ட்ரா பிரைஸ் கெடு, எக்ஸ்ட்ரா பிரைஸ் கெடு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது ஒரு 4-5 பிட் எக்ஸ்ட்ரா போட்டுதான் எக்ஸ்ட்ரா பிரைஸ்க்கு தான் தலையில கட்டின மாதிரி இருக்கு பிபிகேஸா. அதனாலயே அவங்க ஒரு சில குவாலிட்டி பிளேயர்ஸோ அந்த மாதிரி ஓப்பனர்ஸோ ஒரு நல்ல பினிஷரோ அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாம போயிருக்கு. அதனால இந்த வச்சுக்கோ செக்மெண்ட்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பர்ஸை காலி பண்ணி பிளேயர்ஸை தலையில கட்டிட்டாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்தா இருக்கு. அது ஷ்ரேயஸ் ஐயர்ல இருந்து சார்ல இருந்து யாரை எடுத்து பார்த்தாலுமே பிபிகேஸ் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்கள 10 கோடிக்கு மேல எடுத்துட்டு போய் விடணும்ன்ற இன்டென்ஷன் கிளியரா எல்லாருக்கும் இருந்தது. பர்டிகுலர்லி டிசி எல்லாம் சூப்பராகவே பண்ணாங்க. அங்கிருந்து அவங்க திருப்பியும் அந்த புவர் ஆக்ஷன் வந்து தொடர்ந்த மாதிரி இருக்கு. மேபி ஆவரேஜ்ல இருந்து குட் நடுவுல இருக்கும்னு தோணுது. அதனால இந்த வச்சுக்கோ செக்மெண்ட்ல என்னால அந்த பிரைஸ் வேல்யூ வச்சு தான் பேச முடியுது. பிரபு ப்ரோ மோரார்லெஸ் ஆக்சுவலா என்னன்னா பேக்கப்ஸ்னு இவங்க எடுத்திருக்கிறது எல்லாமே வந்துட்டு வேற வழி இல்லாம பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு 26.75, அதுக்கப்புறம் என்ன சொல்றது செகல் 18, ஹர்ஷதீப் 18 எடுத்துட்டனால அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பேக்கப்பே எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எடுத்த எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, இந்தா வச்சுக்கோ, இது மட்டும்தான், இதை வச்சுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அப்படிதான் போச்சு. இருந்தாலும் பிரியன் ஷாரியா மாதிரிலாம் ஒரு குவாலிட்டி அன்கேப்டு பிளேயர் எடுத்திருக்காங்க. ஒரு முஷீர் கான், என்ன சொல்றது, லைக் முஷீர் கானுமே வந்துட்டு நான் சொன்னா வந்துட்டு ஆகாஷ் ப்ரோ சிரிப்பார். ஆக்சுவலா இஸ் நாட் அ T20 கமாடிட்டின்னு. பட் அவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கறதுனால திரும்ப வந்துட்டு என்ன சொல்றது அந்த ஒரு இதுல தள்ளப்பட்டாங்க. ஒரு மூணு 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 பிளேயர்ஸ் இனிஷியலா வர 3 பிளேயர்ஸ் நீங்க வந்துட்டு 60 கோடி வேஸ்ட் பண்ணிடுறீங்கன்னு இல்ல, இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்கன்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் எப்படி நீங்க டீமை பில்ட் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செட் ஆஃப் பேக்கப்ஸ் இருக்கு? இப்ப வந்துட்டு இந்த டீம்ல வந்துட்டு யுஸ்வேந்தர் செகல் இருக்காரு. யுஸ்வேந்தர் செகல் இல்லைன்னா இப்ப அடுத்து யார் அந்த லீடிங் ஸ்பின்னரா இருப்பாரு? இன்கேஸ் யுஸ்வேந்தர் செகல் அவைலபிலிட்டி இல்ல அவைலபிலிட்டிங்கிறத தாண்டி இன்ஜுரி ஆயிட்டாருன்னா அவருக்கு பேக்கப் யார் இருக்காரு அந்த மாதிரி வந்துட்டு கிளியரா இல்ல. அண்ட் மோரார்லெஸ் வந்துட்டு அந்த பர்ஸ் மணி ஃபுல்லா வேற ஒரு பிளேயர்ஸ் மேல அவ்வளவா இன்வெஸ்ட் பண்ணனால மீதி வாங்கின எல்லா பிளேயர்ஸுமே இந்த கேட்டகரி தான். இந்தா வச்சுக்கோ. ரேவந்த்க்கு போறதுக்கு முன்னாடி பிரபுக்கு மட்டும் ஒன்றே ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த இதுதான் குவாலிட்டி இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்களை வந்து நம்ம எம்ஐயோடவோ இல்ல கேகேஆரோடவோ அந்த மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன். பேக் பண்ணுவாங்களா? ஏன்னா நம்ம டிசில பாத்துருக்கோம் பிருத்திவிஷாக்கு என்ன நடந்திருக்கு, எஸ்துலுக்கு என்ன நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க பேக் பண்ணி ஒரு 10 மேட்ச் ஆட வைப்பாங்களா அந்த அன்கேப்டு பிளேயர்ஸா தெரியல. அதுதான் பிரச்சனை. ரேவந்த் அதேதான். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதே தான். லைக் வந்து அவங்க மெயினா வந்து அவங்க என்னென்ன பிளேயர்ஸ்லாம் டார்கெட் பண்ணுவாங்கன்றது எல்லா டீமும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஸ்ரேயஸ் இல்ல பந்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹைப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல் பாயிண்டிங் அங்க இருக்கிறதுனால அவருக்கு ஸ்டாய்னிஸ்க்கு நல்லா ஹைப் பண்ணி விட்டாங்க. 11 கோடிலாம் சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இப்போ 11 கோடிக்கான பிளேயரே கிடையாது ஸ்டாய்னிஸ். ஸோ அவரை நல்லா ஹைப் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஒரு லூப் ஹோல், அவங்க லூப் ஹோலை கண்டுபிடிச்சு அது தகுந்த மாதிரி அவங்கள ஆக்ஷன்லயே ஒரு மாதிரி கார்னர் பண்ணிட்டதுனால அவங்க வந்து எந்தெந்த பிளேயர்லாம் இந்த வச்சுக்கோன்ற மாதிரி நிறைய பேர் அப்படிதான் எடுத்திருக்காங்க. ஜாஷ் இங்கிலீஷ்ல இருந்து எல்லாத்தையுமே அப்படிதான் எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டோட்டல் ஸ்குவாடே ஏதோ இந்த வச்சுக்கோன்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பிபிகேஸ்க்கு தான் நிறைய ஓட்டு விழும் போல இருக்கு. கார்னர் பண்ணிட்டாங்க ஆக்ஷன்லயே. அப்படிதான் ப்ரோ பண்ணிருக்காங்க. இல்ல நான் ஆக்சுவலா ரேவந்த் ப்ரோவோட தான் ப்ரோ அக்ரி பண்ணுவேன். ஸ்குவாட்ல பாதி பேர் வந்து கண்டிப்பா தேவையில்லாத ஆணி தான். கண்டிப்பா உங்களுக்கு இருந்த ஆப்ஷன்ஸ் இருந்த பர்ஸ் வச்சு பார்க்கும்போது இவங்களால மத்த டீம்ஸ் தள்ளி விட்டாங்கன்றத தாண்டி இவங்க வாண்டடா போய் எனக்கு தேவையில்லாத பிளேஸ் நான் எடுத்துக்கிறேன்
அப்படின்னு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு எக்ஸாக்ட்லி. சில பேர்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஐபிஎல் டீமை இந்த அளவுக்கு மாத்திட்டாங்க எனக்கு புரியல. நான் வந்து கண்டிப்பா நான் பாயிண்டிங் மேல பயங்கரமா கிரிட்டிசிசம் முன்னாடியே வச்சிருந்தேன். ஐபிஎல் கோச்சா அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் அது ரைட்னு தான் ப்ரூவ் பண்றாரு. அவர் எடுத்த 8 ஃபாரினர்ல 3 ஃபாரினர்ஸ் இன்னும் ஐபிஎல் ஒரு மேட்ச் கூட ஆடாதவங்க. அந்த 3மே ஆஸ்திரேலியன்ஸா பார்த்து எடுத்திருக்காரு. அப்படின்றப்போ நீங்க என்ன மெசேஜ் அந்த பிரான்சைசி உங்களை நம்பி எடுத்திருக்காங்கன்றப்போ நீங்க என்ன மெசேஜ் கொடுக்க வரீங்க? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஜேவியர் பார்ட்லெட்டை விட உங்களுக்கு பெட்டர் ஓவர்சீஸ் பவர் கண்டிப்பா மார்க்கெட்ல இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க 3 பேருமே அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஓவர்சீஸ் பேக்கப் போடுறா கண்டிப்பா இருக்காரு. அப்படின்றப்போ நீங்க ஈஸியா அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கலான்றப்போ இவங்க என்ன என்ன பேசிஸ்ல ஆரான் ஹார்டி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. என்ன பேசிஸ்ல பார்ட்லெட் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப இவங்க அவங்க கோட்டா வைஸ் போனதுனால எனக்கு பாதி டீம் வந்து இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்த மாதிரி தான் நிஜமாவே இருக்கு ப்ரோ. பிரபு இதை சொல்லாதீங்க. ஜாவியர் பிராட்லெட் ஆக்சுவலா என்ன பேஸ் பவுலரா ஸ்பின்னரா? பேஸ் பவுலர். பேஸ் பவுலர். ஓகே ஃபைன். ஓகே அதான் கேட்கலாம்னு. ஹார்டி வந்து எல்லா டீமும் எடுக்கணும்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி ஹார்டி மேல கொஞ்சம் இத போனா நீங்க அதான் சொன்ன மாதிரி அந்த 3 பேரும் ஐபிஎல் டெபியூவே ஆகல. அதுதான் இந்தியாலயே வந்து ஆடி இருக்க மாட்டாங்க. சோ அந்த பாயிண்ட் அக்ரி தான் பண்றேன். பட் ஹார்டிக்கு கொஞ்சம் ஹைப் இருந்தது. பஞ்சாபுக்கு வந்துட்டு சிஎஸ்கே மாதிரி ஃபேன் பேஸ் இருந்தா ஓவர்டன் மாதிரி ஆரன் ஹார்டியும் அதிகமா ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனிடே ஐபிஎல் ஆடினா தானே தெரியும். அதுக்குள்ள நீங்க இந்த வந்து ஓவர்டன் இருந்து கொஞ்சம் வெளியே வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த காயம் இன்னும் ஆறல போலவே. ஆமா. சரி ஓகே. இந்தா வச்சுக்கோ பிளேயர்ஸ் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட என்ன நடந்திருக்குன்னு. இங்க வந்து பிளேயர்ஸ் நம்ம பிளேம் பண்றதை விட அவங்க எடுத்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பிளேம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால இந்த வச்சுக்கோன்னு ஆப்பு வச்ச மாதிரி இருக்கு. எல்லா டீமும் சேர்ந்து ரேவன் சொன்ன மாதிரி அவரு டேர்ம்ஸ்ல கார்னர் பண்ணிட்டாங்க ப்ரோ பிவிகேஸ அப்படின்னா ஏன் கார்னர் பண்றாங்கன்னு ஏன் சொல்றாருன்னா அவரோட ஃபேவரட் டீம் பிபிகேஎஸ். ஸோ அவர் அங்க பாதிக்கப்பட்டிருக்காரு அதுல அப்படின்னு தெரியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ஷன். ஸோ இங்க பிரபு தான் ஒரு பாட்டோட ஆரம்பிச்சாரு. ஸோ பிரபுவே திருப்பி ஆரம்பிக்கிட்டோம். ஓப்பனர்ஸ்லேயே ஒரு தருகின தத்துவம் தான். ஒரு டெசிக்னேட்டட் ஆல்ரெடி ஓப்பனிங்ல ப்ரூவ் பண்ண யாருமே எடுக்கல. அதுக்கு நான் சீரியஸ்லி சொல்றேன், டேவிட் வார்னரே எடுத்திருக்கலாம். இப்ப இவங்க யார் ஆட வைக்க போறாங்கன்னு தெரியல. ஒன்னு ஜாஷ் இங்கிலீஷ் இல்ல ஸ்டாயினிஸ் தான் ஆட வைக்க போறாரு. ஸோ பிரபு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் ப்ரோ எனக்கு புரியல. நீங்க டெவான் கான்வேக்கு போறீங்க கிடைக்கல. சரி நீங்க ரச்சின் ரவீந்திராவை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவரை ஓபன் பண்ண வச்சிருப்பீங்களா தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு அன்சோல்டு ஒரு 2 crore கூட உங்களுக்கு டேவிட் வார்னர் வாங்க முடியலன்னா இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜாஸ் இங்கிலீஷ்னா எடுத்த உடனே எல்லாம் ஆட வைக்க மாட்டேன். ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பிளஸ் அவருக்கு இன்னும் இதுவே ஆனதில்லை ஐபிஎல்ல. அவரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு போய் ஓப்பனிங்ல திணிச்சீங்கன்னா அவர் எப்படி ஆடுவார்னே தெரியல. ஸோ பிரப்சிம்ரன் ஸ்டாயினிஸ் நான் வந்துட்டு 1 டவுன் வந்துட்டு இவரு ஸ்ரேயஸ் ஐயர், நான் வந்துட்டு 2 டவுன் வந்துட்டு நேகல் வதேராவை ஆட வச்சுக்கிறேன். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பர் 3 டவுன்ல வந்துட்டு மேக்ஸ்வெல், செஷாங் சிங். ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி சாலிடா இருக்குன்னு சொல்லிக்கணும். அப்புறம் கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா யான்சன், அஸ்மதுல்லா ஓமர்சாய், ஹர்ப்ரீத் பிரார், எய்தர் ஆஃப் யஷ் தாக்கூர் ஆர் குல்தீப் சென் ஆர் வைஷாக் விஜயகுமார் அண்ட் ஹர்ஷதீப் சிங். இம்பாக்ட் சப்பா வந்துட்டு யுஸ்வேந்தர் சகல் வருவாரு. ஸோ இது வந்துட்டு நீங்க பாருங்க ஒரு 110 கோடியோட போய் ஒரு ஆக்ஷன்ல உட்காந்துருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு கமாண்டிங் நேம்ஸா இருக்கா அந்த 4 ஃபாரினர்ஸ் அப்படின்னா கிடையாது. ஸ்டாயினிஸ் அவர் பொசிஷன்ல ஆடல, அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடுறாரு. ஓமர்சாய் நீங்க வேற வழியே இல்ல. ஓமர்சாய் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலரா இருக்காரு அப்படிங்கறதுனால நீங்க எடுத்திருக்கீங்க. அது இல்லாம உங்களுக்கு வேற யார் ஆப்ஷன் இருக்கா? திரும்ப நீங்க ஆரன் ஹார்டி மாதிரி தான் ஒரு பிளேயருக்கு போகணும். ஹூ இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட். அட்லீஸ்ட் அஸ்மதுல்லா ஓமர்சாய் ஒரு சீசன் வந்துட்டு ஆடி இருக்காரு, ஜிடிஏ ரெப்ரசென்ட் பண்ணிருக்காருங்கிறனால அவர் எடுத்திருக்கீங்க. அண்ட் ஓமர்சாய் ஆக்சுவலா உங்களுக்கு ஏசியன் கண்டிஷன்ஸ்லயுமே ரெகுலரா ஆடுற ஆப்கானிஸ்தான்ன்றப்போ பெரிய டிஃபரன்ஸும் இருக்காது உங்களுக்கு இந்தியன் கண்டிஷன்ஸ். சோ அதனால லைக் மோரார்லெஸ் நீங்க அவர்கிட்ட தான் போய் ஆகணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுல வந்துட்டு பக்கா ஃபாரினர் அப்படின்னா கரெக்டா இருப்பாருன்னா மார்க்கோ யான்சன் மட்டும் தான் சொல்லுவேன். ஸ்டாயினிஸ் அவரோட பொசிஷன்ல ஆடல, அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆட போறாரு. நீங்க வந்துட்டு 2020ல ஆக்சுவலா வந்துட்டு டிசி வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அவர் ஓப்பனரா ஆக்கி விட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு அது சூட் ஆகுமான்னு தெரியல. ஆஸ்திரேலியால அவர் வந்துட்டு பிபிஎல் அப்படி பண்ணாரு அப்படிங்கறனால அப்பவும் 2020ல ஆக்சுவலா பாண்டிங் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். பாண்டிங் தான் திரும்ப டிசில இருந்துட்டு அவர் ஓப்பனர் ஆக்கி விட்டார். ஸோ அவரோட பொசிஷன் மிடில் ஆர்டர் தான். அவரை வந்துட்டு கை வைக்கிறது எனக்கு என்ன அவரோட பிளேயிங்ல எப்படி இம்பாக்ட் ஆகும்னு தெரியல. அண்ட் குவாலிட்டி ஸ்பின்னர் இவர் மட்டும் தான், செகல் மட்டும் தான் இருக்காரு. ஸோ அதனால அவரை தான் இம்பாக்ட் சப்பா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஹர்ப்ரீத் ஓரளவுக்கு பண்ணுவாரு. ஆல்ரெடி பிவிகேஸ் பண்ணிருக்காருல. பண்ணிருக்காரு. ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு. பட் என்ன சொல்றது ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பின்னர். ஹர்ப்ரீத் பிரார் வந்துட்டு லைக் பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி. செகல் ஒரு நல்ல ஸ்பின்னர். அவருக்கு ஒரு
பேக்கப்பா ஒருத்தர் யாரையா எடுத்திருக்கலாம். பட் அவங்க எடுக்கல. சோ இதான் என்னோட ஆனா பிளேயிங் 11 ஒரு பாருங்க மத்த ஒரு ஒரு ஃபாரின் பேஸ் பவுலர் கூட இல்ல. மார்க்கோ ஒரு யான்சன், ஃபாரின் பேஸ் பவுலர் அஸ்மதுல்லா கூட ஓமர்சாய். நான் சொல்றது வெறும் பேஸ் பவுலர் பா. மார்க்கோ யான்சன் வந்து ஓமர்சாயும் ஆல்ரவுண்டர்ஸ். ப்ரோ அதான் ப்ரோ இவங்கள விட்டா உங்களுக்கு யாரு வேற 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்கன்னா அந்த இல்ல அந்த கிராவியரும் 110 கோடி நீங்க ராக்கி பர்கேசன் பேசுனீங்களா, தான். அதுக்கு தான் நான் சொல்றேனே. ஒரு 110 கோடி வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ரபாடாவோ இல்ல ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட நீங்க எடுக்கல. ஜிடி வந்து 10 கோடிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா ஜிடி ஆக்சுவலா ரவாடா பிளஸ் இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தாங்களே. ஜெரால்டு கோட்ஸியும் அங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். கோச்சியும் அவங்க எடுத்தாங்க. அண்டர் 7 crores எடுத்தாங்க. சோ நான் தான் சொல்றேன்ல மத்த டீமுக்குலாம் 20வது நிமிஷம் வரும்போது நம்ம வந்துட்டு வாங்கண்ணா வணக்கங்கனாவே பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு பிளேயிங் 11 முடிக்க போறோம். கிறிஸ்பா முடிஞ்சிடும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். சோ இதான் என்னோட ப்ராபபிள் பிளேயிங் 11. 12. ரேவன்ஸ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இது இவரு பிரபு சொன்ன அதே 11 தான் எனக்கு வந்து பெருசா இந்த ஸ்குவாட்ல 11 ஃபிட் ஆகிற மாதிரி தெரியல. நீங்க மிடில் ஆர்டர்ல விளையாட பிளேயரு, அதுக்கப்புறம் ஐபிஎல்ல விளையாட பிளேயரை நீங்க வந்து ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்திருக்கீங்க. 4 ஓவர் 65 ரன் கொடுக்குற யாஷ் தக்கூர் எடுத்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ எப்படி வச்சாலும் அவங்களுக்கு நிறைய லேக் தான் இருக்கே தவிர பிரபு சொன்ன எப்படி என்ன 11 வச்சாலும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. பிரபுவோட 11 நான் போறேன். ஓகே ஆகாஷ் கண்டிப்பா ஒமர்சாயை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அவங்க இங்கிலீஷோட தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலி இல்ல ஒரு ஃபேரான 11ஸ்னா ஒமர்சாய் உள்ள இருக்கணும். பட் இவங்க ஃபேரா பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால நான் இங்கிலீஷ் சொல்றேன். ஸோ பிரப்சிம்ரன் ஓப்பனிங் வித் ஜாஸ் இங்கிலீஷ், இல்லைனா ஸ்டாயினிஸ் ஓப்பன் பண்ணி இங்கிலீஷ் at 4. இந்த ரெண்டுல ஏதாவது நடக்கும். ஸோ ஸ்ரேயஸ் 3, ஸ்டாயினிஸ் 4, மேக்ஸ்வெல் 5, சஷாங்க் சிங் 6, 7 ஹர்ப்ரீத் பிரார், 8 மார்க்கோ யான்சன் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திருப்பி நான் பாட்லெட் அந்த மாதிரி போறேன் அப்படின்னு இல்லாம. ஸோ 8 மார்க்கோ யான்சன் உங்களுக்கு பேட்டிங் டெப்த் ஓரளவுக்கு கிடைக்குதாங்க. 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஹர்ஷ்தீப் இருக்காரு, யுஸ்வேந்திர சஹல் இருக்காரு. நான் வைசாக் விஜயகுமாரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படின்றப்போ மீதி ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க அந்த இது பொறுத்து மாத்திக்கலாம் ப்ரோ. நேஹல் வதேரா எடுத்தவனே ஸ்டார்டரா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் இருக்கிறதுனால இம்பாக்ட் பிளேயரா மும்பை யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க நான் உமர்சாய் கொண்டு வரதுக்கு ரெடி அப்படின்ற ஒரு இதுல இருந்தாங்க அப்படின்னா அப்ப வேணா அவங்க எடுத்தவொடனே நேஹல் வதேரா பிளேயிங் 11ஸ்ல கொண்டு வர முடியும். அண்ட் அகைன் இவங்க கிட்ட ஒரு பெரிய ஹோல் இருக்கு ப்ரோ. ஸ்ரேயஸ் ஐயர் தவிர ஒருத்தர் கூட உங்களுக்கு 500 ரன் அடிக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு சீசன்ல 500 ரன்ஸ் நான் ஒரு பக்கம் நிக்கிறேன் அப்படின்னு. பிரப்சிம்ரன் ஹிட் ஆர் மிஸ், ஸ்டாயினிஸ் ஹிட் ஆர் மிஸ், மேக்ஸ்வெல் ஹிட் ஆர் மிஸ், ஜாஷ் இங்கிலீஷ் ஹிட் ஆர் மிஸ், சஷாங்க் சிங் ஹிட் ஆர் மிஸ் இருக்கு. டாப் 6 இருக்கிற 5 பேர் வந்து ஒரே கியர்ல வந்தோடனே நான் அடிக்க போறேன் அப்படின்ற கியர்ல இருக்கிறவங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான் ஒரே ஆளு நின்று நான் எவ்ரி மேட்ச் கன்சிஸ்டன்டா அடிக்கிறேன். இந்த ருத்ராஜ் பண்ற வேலை, சுப்மன் கில் பண்ற வேலை, அந்த இது பண்ற ஒரே ஆள் ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாருன்னா டீம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும் ப்ரோ. அதுவுமே நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம சஷாங்க் சிங் மட்டும் 2 கீர்ல ஆடுறாங்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் 500 சீசன் இருக்குமான்னு தெரியல. பட் அவரு எல்லாரும் இல்ல அவர் பொசிஷன்ல அதுதான் டிமாண்ட் பண்ணுன்னு சொல்ல வரேன். அவர் at 6ல வரப்போ டீமோட டிமாண்டே அதுதான் இருக்கும். சோ அந்த ஸ்ரேயஸ் ஐயர் ஒருத்தர் தான் வந்து அந்த ஒரு பில் பண்றதா இருக்கட்டும், அவரோட ஃபார்ம் வந்து பிபிகேஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல் ப்ரோ. அண்ட் இன்னொன்னு டாப் ஃபுல்லா ரைட் ஹேண்டட் டாப் ஆர்டரா இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க நேகல் வதேரா அந்த நடுவுல ஃபிட் பண்றதே. எல்லாமே ரைட். பிரப்சிம்ரன் ரைட், ஸ்டாயினிஸ் ரைட், ஸ்ரேயஸ் ரைட், இல்ல ஜாஷ் இங்கிலீஷ் அவர் சொன்னாருன்னா ஜாஷ் இங்கிலீஷ் லெஃப்ட் தானா? ஜாஷ் இங்கிலீஷ் ரைட் தான். ஜாஷ் இங்கிலீஷ் ரைட் தானா? ரைட் தான். சோ ரைட் டாப் ஆர்டரா இருக்குங்கறனால தான் அங்க ஸ்டாக் பண்ணதே நேகல் வதேராவை. பட் தெரியல எனக்கு என்ன இன்னும் புரியல. 110 கோடி வச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு டெசிக்னேட்டட் ஓப்பனர் இல்லாம ஒரு ஓப்பனர் இல்லாத ஒருத்தர் ஆட வச்சு எனக்கு புரியல. ரொம்ப ஹார்ஷா போறேன்றாங்க கமெண்ட்ஸ்ல. சொல்லுங்க ப்ரோ நீங்க. இல்ல நான் அதேதான். நான் நேல் வதேராவோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜாஷ் இங்கிலீஷ் அட் த டாப். எனக்கு ஒமர்சாய் எடுக்க மாட்டாங்கன்றதா என்னோட பாயிண்டா இருந்தது. ஸோ ஜாஷ் இங்கிலீஷ், பிரப்சிம்ரன், நேல் வதேரா, ஸ்ரேயாஷ், மேக்ஸ்வெல், சஷாங்க், ஸ்டாயினிஸ் தான் அவங்களோட ஃபினிஷரா வரணும். வந்தா அதுக்கடுத்து மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிராரு, வைஷக் விஜயகுமார், ஹர்ஷதீப், இம்பாக்ட் பிளேயரா சாஹல் தான் இருப்பாருன்னு தோணுது. ஆமா இது த்ரெட்டனிங்கா நமக்கு தெரியல ப்ரோ. ஒரு 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 பக்கம் நிக்கணும். இப்ப 2 for 3 ஆயிடுச்சுன்னா பில் பண்ற மாதிரி ஆள் ஸ்ரேயஸ் ஐயர் தவிர யாருமே தெரியல. அண்ட் ஹர்ஷ்தீப் தவிர உங்களுக்கு டெட்லி போலராவுமே யாருமே தெரியல. அப்படின்றப்போ இவங்க சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தெரியலன்றப்போ இவங்க டீம்ல நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் ப்ரோ. மேபி பெர்ஃபார்மன்சஸ்ல
பெர்ஃபார்மன்ஸஸ்ல யாராவது ஒருத்தர் திடீர்னு அவங்க பொட்டன்ஷியலை தாண்டி ஒருத்தர் பண்ணலாம். மேக்ஸ்வெல் 2014 ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒன்ஸ் இன் டிகேட் பெர்ஃபார்மன்ஸ் வந்ததுன்னா ரிசல்ட்ஸ் மாறுமே தவிர நம்ம இப்போ கொடுத்துருக்கிற ஸ்குவாட் வச்சு அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் விட நெகட்டிவ்ஸ் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆமா, மேபி நேஹல் வதேரா மாதிரி ஒரு பிளேயர் மும்பைல இருந்து வராரு, அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசன் பெருசா மும்பை பேக் பண்ணல. அவங்க மேபி ஏதாவது பண்ணா கொஞ்சம் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் மிடில் ஓவர்ஸ்ல அண்ட் மிடில் ஆர்டர்ல நினைக்கிறேன். ஆனா அவங்க ஆசிஸோட பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வதேராக்கு பெஸ்ட் பொசிஷன் கொடுப்பாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ப்ரோ. நேஹல் வதேரா வந்து அவங்க கிட்டத்தட்ட எடுத்தே ஆகணும்னு எடுத்த மாதிரி இருக்கு, ஒரு இந்தியன் பேட்டர் மிடில் ஆர்டர்ல வேணும்னு சொல்லி. அதனால தான் யோசிக்கிறேன் நான். இல்ல கரெக்ட். பட் அவங்க வந்து மேக்ஸ்வெல் பொசிஷன் அவங்களுக்கு கொடுக்க ரெடியா இருப்பாங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து மோர் ஆஃப் ஸ்பின் ஹிட்டர். அவர் வந்து ஒரு 8th ஓவர் 10th ஓவர் வரும்போது நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ மார்க்கஸ் ஸ்டாயினிஸுமே டைம் எடுத்து அடிக்கிறவர். அப்படின்றப்போ இந்த 2 ஆசிஸுமே நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிரீஸுக்கு வரணும்னு நினைக்கிற பேட்டர்ஸ். ஸோ இவங்க 2 பேரை தாண்டி வதேரா சீக்கிரம் இறக்கி விடுவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ப்ரோ. ஆமா, அதை தப்பு பண்ணாங்கன்னா திருப்பி நம்ம இத்தனை வருஷம் பார்த்த பஞ்சாபை தான் பார்க்க முடியும். தெரியல, பார்க்கலாம். மேபி கொஞ்சம் மாற்றங்கள் நடந்ததுன்னா நல்லா இருக்கும் அவங்க பிரான்ச்சைஸ்க்கு அப்படிங்கிறது தான் கருத்தா இருக்கு. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸை க்ரூம் பண்ணி அவர்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், அண்டர் 24 இருப்பாரு நேஹல் வதேரெல்லாம். அந்த மாதிரி யாரையாவது நீங்க தேத்துனீங்கன்னா தான் அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு திருப்பி ஃபுல் டீமை கலைச்சிட்டு ஒரு வழி பண்ணாம இருக்க முடியும். இப்ப பார்த்திருக்க ஆஸ்திரேலியன்ஸே அடுத்த மெகா ஆக்ஷன்ல ஆட முடியுமான்னு தெரியல, ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டீமுக்காக யோசிச்சாதான் உண்டு பிவிகேஸ். லெட்ஸ் சி, பார்ப்போம். ஃபைனல் தாட்ஸ் பிரபு, உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க, முடிச்சிடலாம் ஃபைனல்ஸ். அதான் ப்ரோ, ஏதாவது நல்லா பெட்டரா அவங்க வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி நல்ல கிரிக்கெட் ஆடினாங்கன்னா ஹாப்பியா இருக்கும். பட் இந்த டீமை வச்சுட்டு அது பண்ண முடியாதுங்கிறது தான் ஒரே ஒரு இது. அவ்வளவுதான், அதான் ஃபைனல் தாட்ஸ். ரேவந்த், உங்களோட ஃபைனல் தாட்ஸ்? இல்ல ப்ரோ, இது வந்து அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆக்ஷன் நம்ம பண்ண தப்பு இல்லைன்றது வந்து அது வந்து மேனேஜ் ஆயிடும். ஸோ அவங்க எடுத்த மேக்ஸ்வெல்லோ இல்ல ஸ்டாயினிஸோ ஜாஷ் இங்கிலீஷோ ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இது வந்து திருப்பி அடுத்த 3 வருஷத்துல நீங்க பெரிய சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது வந்து அனதர் ஒரு மைனஸ் பாயிண்டா தான் போகுது. ஸோ இது பர்ஃபார்மன்ஸா கன்வெர்ட் பண்றது லைக் பிளேயர்ஸ் கையில தான் இருக்கு. எஸ்பெஷலி ஸ்டாயினிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் மறுபடியும் வந்து அவங்க பெரிய ஹோப் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நல்லா பண்ணணும். அதான் ப்ரோ நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். ஓகே, ஆகாஷ், உங்க ஃபைனல் தாட்ஸ்? ஓகே ப்ரோ, நம்ம சொன்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்ல கண்டிப்பா நிறைய தப்புகள் பண்ணிட்டாங்க. பிளேயிங்ல அவன் டிசைட் பண்ணுவாச்சு இவன் என் நேஷனாலிட்டி நான் இவனை ஆட வைக்கிறேன் அப்படின்னு இல்லாம ஒரு பேச்சுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ஓப்பனர் ஒருத்தர் 3.8 சம்திங் எடுத்தாங்க, பிரியன் ஷாரியான். அவர் ஆக்சுவலா டெல்லி ஸ்டேட்டுக்கு ஓப்பனர் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அவருக்கு அவ்வளோ ஹார்டா போயிருக்காங்கன்றப்போ அவர்கிட்ட சம் டேலண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. லைக் அவரோட வீடியோஸும் சர்க்குலேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க டெசிக்னேட்டட் ஓப்பனர் எடுக்கலன்னா பிரப்சிம்ரன் மாதிரி அவரை மாதிரி ஒருத்தர் க்ரூம் பண்ணலாம். அவர் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் சொதப்பட்டோம், பரவாயில்ல, 0 கூட அடிக்கட்டும், 1 ரன் அடிக்கட்டும், ஸ்ட்ரகிள் பண்ணட்டும். பட் அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சா அவர்கிட்ட இருந்து மேபி ரிட்டர்ன்ஸ் வரலாம். அப்படின்றப்போ நீங்க ஜாஷ் இங்கிலீஷ்க்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு போய் என்ன கேட்டீங்கன்னா நான் அந்த மாதிரி பிளேயருக்கு நீங்க போயிட்டீங்க, நான் ஓகே நான் ஆக்ஷன்ல தப்பு பண்ணிட்டேன், அதை நான் இந்தியன்ஸை வச்சு பேக் பண்றேன் அப்படின்னு போனா நான் கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். பட் பியூரா எடுத்த ஸ்குவாட் வச்சு பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்டட் தான் ப்ரோ. ஆமா, ஆக்சுவலி நான் வந்து ஆஃப் கேமரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ பேசிட்டு இருந்தேன் பிரபு கிட்ட. பிரியன் ஷாரியா வந்து ஓப்பனரா இருக்காருன்னா அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு அன்கேப்ட் இந்தியனு, அன்னோன் கமாடிட்டி, 5 கோடிக்கு மேல அவ்வளோ போய் எடுக்கணும்னு. ஏன்னா ஆர்சிபியும் பிபிகேஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அப்படிங்கிறப்ப அவ்வளோ போய் எடுத்திருக்காங்கன்றப்போ கொஞ்சம் நம்ம பிவிகேஸும் ஓரளவுக்கு அன்கேப்ட் இந்தியன்ஸ். இப்ப ஹர்ஷதீப் மாதிரி, ஜிதேஷ் வந்து ஒரு யங்ஸ்டரா வந்தாரு, இவரை வந்து ஒரு பிரப்சிம்ரன் ஒரு யங்ஸ்டரா கூப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ஒரு சில யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஹர்ப்ரீத் பிராரு அந்த மாதிரி இருக்கப்போ சப்போஸ் பிரியன் ஷாரியாக்கும் அவங்க வந்து அந்த ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல சீரியஸ்லி லாங் ரன் கொடுத்தாங்கன்னா, பாண்டிங் பத்தியுமே நம்ம நிறைய வாட்டி பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லிட்டு இருக்கிறது மேபி அவருக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு இருக்கு, நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஐபிஎல் இன்னும் இவ்வளவு வருஷமா பாட்டுல மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து இருக்காரு, அவரு ஆடிட்டு இருந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஆடிட்டு இருக்கப்போ ஒரு டிராஃபி அடிச்சாரு. இன்னும் கோச்சிங்ல ஒரு டிராஃபியும் அடிக்கலன்றப்ப அதுவுமே அவரு எங்கேயாச்சும் அவர் மண்டையில பிளே ஆச்சுன்னா எடுத்திருக்க ஸ்குவாட்ல பெஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாரு. நீங்க சொல்ற மாதிரி அந்த கோட்டாவோ நேஷனாலிட்டியோ பார்க்காம நம்புறேன். லெட்ஸ் சி, ஒரு ஹோப்ஸ் வச்சுதான் ஆகணும் பிபிகேஸ் மேல. ஏன்னா இவ்வளவு வருஷம் ஒன்னும் பண்ணல. இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐபிஎல் வின்னிங் கேப்டனு, ஹர்ஷதீப் மாதிரி ஒரு பவுலரு, சால் மாதிரி ஒரு ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. ஒரு கமாடிட்டி ஒரு பெஸ்ட் எடுத்துட்டாங்க. அவங்கள சுத்தி அந்த டீம் வேற ஃபாஸ்ட் பவுலர்ஸோ வேற பேட்டர்ஸோ வேற ஸ்பின்னர்ஸோ கொஞ்சம் புஷ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இம்பாக்ட் கிடைக்கும் பிபிகே.
ஹோப் ஃபார் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட் பிபிகேஸ் அப்படிதான் சொல்லணும்னு தோணுது. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் மீ விக்கி சைனிங் ஆஃப் வித் ஆகாஷ், ரேவந்த் அண்ட் பிரபு. பை.